சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம், நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மரியாதைக்குரிய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். சார், தொல் திருமாவளவன் அவர்கள் திருச்சியில் அந்த ரோட் ஷோ, அதுக்கப்புறம் அந்த மாநாடு, அதில் பேசியிருந்த விஷயம் அப்படின்றத முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய விஷயம் பேசினார். நீங்கள் எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க, நான் சொல்கிறேன். அது வந்து பேசின விஷயம் ஒட்டுமொத்த அந்த அவருடைய தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் பேசுகிறாரு. அதில் வந்து ஒன்லி வென் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் வி கேன் ஆன்சர். நம்ம வந்து பொதுவாக வந்து தமிழகத்தின் ஆட்சி எப்படி நடக்குதுன்னா அது வேறு பதில். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்குது, போக்குவரத்துறை எப்படி இருக்குது, ஒன்று வேறு சொல்லணும். சுகாதாரத்துறை எப்படி இருக்குது. நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும், இன்னொரு டிபார்ட்மெண்ட் மோசமாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு கோ ஸ்பெசிஃபிக். எஸ், அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு வந்து காவல்துறை அனுமதியை கொடுக்கல, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், இருந்தாலுமே எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு அது ஒரு முறையாகவே வச்சுருக்காங்க காவல்துறையில். நாங்கள் கூட சாணக்கியாலேருந்து தேர்தல் நேரத்தில் உள்ளரங்கு கூட்டம் நடத்தின போதே மாட்டேன்னு சொன்னாங்க. இது வந்து திருப்பூர் மாவட்ட காவல்துறை வந்து ஈரோடு மாவட்ட காவல்துறை வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு, எங்களால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாதுன்னு கொடுத்துருச்சு. அப்படி ரிட்டர்னில் உலகத்தில் யாரும் எழுதி கொடுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு எழுதி கொடுத்து நான் வச்சுருந்தேன். நிறைய நண்பர்கள் வழக்கெல்லாம் போட சொன்னாங்க. பட் நம்முடைய அதிகாரிகள் நிறைய பேர் நம்ம நண்பருங்கனால அதெல்லாம் வழக்கெல்லாம் போடலைங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நிறையவே காவல்துறை பொதுவாக நாங்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு பட்டிமன்றம் நாங்கள் முயற்சி பண்ணோம். அதுக்கு இது மாதிரி தான் தடவை நாங்கள் நீதிமன்றம் போய் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். அது ஸோ இது மாதிரி வந்து ஒரு எதுவாக இருந்தாலும் எதுக்குப்பா நமக்கு தேவையில்லாமல் அப்படின்னு தடை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அவங்க கோர்ட்டு போய் வாங்கினாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெண்டன்சி இருக்குது. அதுக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறதே இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் மட்டும் தடுக்கிறீங்களே, அப்போ வந்து இவங்கெல்லாம் இயங்கலாமான்னு கேள்வி வேண்டாம். நாங்கள் எல்லாரையும் தடுத்துறோன்னு சொல்கிறதுக்காக ஸோ வி ரெஃப்யூஸ்டு பெர்மிஷன், நாங்கள் கொடுக்கல, தென் தே வென்ட் டு கோர்ட் அண்ட் தே காட் இட் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. இது வந்து ஒரு தமிழக காவல்துறை இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிடுச்சு. ஆனால் கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது ஒரு கன்சிடரேஷன் இருக்கும் இல்லையா சார்? இப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா காவல்துறைக்கு கூட்டணி கிடையாது. கூட்டணி வந்து திமுகவோட, தமிழ்நாடு அரசோட கூட்டணி கிடையாது, தமிழ்நாடு காவல்துறையோட கூட்டணி கிடையாது. அதனால வந்து எல்லாத்தையும் அவங்க கட்சின்னு பார்க்கணும். அது திமுகவாக இருந்தாலும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும், பாஜகவாக இருந்தாலும், அது காவல்துறை பார்வையில் ஒன்றா தான் இருக்கும். அவங்க ரூலிங் பார்ட்டின்னு நிறைய பார்க்குறாங்க, அது உண்மை. பார்த்தா அது வந்து சட்ட விரோதம். இப்போ திமுகவிலிருந்து நாங்கள் வெளியே வந்தாலும் கூட மத்திய மாநில அரசுகளால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, செஞ்சிட முடியாது அப்படின்றதெல்லாம் பேசுறது, மேபி இதையும் வந்து ஒரு திமுகவுக்கு தரக்கூடிய ஒரு அழுத்தமாகவும் வச்சு அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் நகரலை, அதற்கான தேவையும் ஏற்படலை. உங்களுக்கு நினைவிருக்கும், இதே இடத்துல நம்ம உட்காந்து பேசணும். மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு அவங்க பண்ணபோது அது வந்து திமுக எதிர்ப்பு போராட்டம்ங்கிற மாதிரி பிம்பம் எல்லாரும் கொடுத்தாங்க. நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன். அதிமுகவும் வரலாம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை விட்ட போது எல்லாரும் படபடன்னு அலைன்ஸார். ஒன்றுமே கிடையாதுங்க. திமுக கூட்டணியோடைய மாநாடாக இருக்க போதுன்னு திமுகவுடைய கூட்டணி மாநாடாக தான் இருந்துச்சு. எல்லா கட்சியிலேருந்து, அவங்க கட்சியிலேருந்து, வெளியிலேருந்து யாருமே வரல. அதிமுக உட்பட யாரும் வரல. உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அதிமுகவை அழைப்பீங்களா? யாருக்கு, எங்களுக்குலாம் ஒன்றும் கொள்கை முரண் கிடையாதுன்னு சொன்ன பதில் நமக்கு தம்ப்நெயில் விடுன்னு படபடன்னு எடுத்துட்டு அதிமுக கூட்டணி நம்ம. அவருடைய நோக்கம் அது இல்லை. அது போக பாஜக அங்கே இருக்கிறனால அவர் அதிமுக போட்ட கூட்டணி போகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. பாஜக கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இனிமே அதிமுகட்ட இல்லை. அப்படி ஒரு வேளையும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டின் நம்பவே கூடாத ஒரு கட்சி பட்டியலில் வந்து அதிமுக வந்துடும். அப்படி ஒன்று நடந்துச்சு. அதனால் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப திடமாக யோசிச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் கூட போகிறதுக்காக திமுக கூட்டணி வெளியே வருவாரானா, விஜய் கூட இவர் மட்டும் போய் சேர்ந்தாருன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு வலுவற்ற ஒரு அணியாக நிற்கும். ஒரு வலுவான அணிக்கான ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அது போக தான் பார்க்கணும். ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ், ரைட் ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறாரு. ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் விஜயும் சீமானும் சேர்ந்து இன்னொரு புது கட்சி ஒன்று உருவாகி அதில் வந்து இவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்டுகள், அதிருப்தியில் இருக்கக்கூடிய மதிமுக, விடுதலை சிறுத்தை இப்படிலாம் வந்தாங்கன்னா, அப்படி ஒரு அலையன்ஸ் வந்தால் விஜய் தலைமையிலான அந்த தாவேகா கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணிங்கிற இடத்துக்கு. இன்னைக்கு தேதிக்கு அங்கே யாருமே சேரலை. ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கூட ரொம்ப வலுவான ஆட்கள் அங்கே இல்லை. அப்போ வந்து அது வெல்லக்கூடிய கூட்டணி கிடையாதுன்னு திருமாவளவன் போன்ற நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர்களுக்கு தெரியும். அதனால் அவர் வெளியே போகிறார். அவர் ஏற்கனவே எப்படி அந்த மது ஒழிப்பு மாநாடை தன்னுடைய சீட் எண்ணிக்கையை கூட்டிக்கிறதுக்கு பயன்படுத்தினாரோ அதுக்கு தான் இதுக்கு பயன்படுத்துவார். அப்படி தான் உதவும். தேமுதிக உள்ளே வந்தாலும் வரலாங்கிற நிலைமை இருக்குது.
கமல்ஹாசன் உள்ள வந்துட்டாரு, அவருக்கு ஒரு 2 சீட்டாவது கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, இல்லாட்டி அண்ணன் அதையும் பெருந்தன்மையாக வேண்டாம்னு சொல்லிடுவாரா அப்படின்னு தெரியல. மதிமுகவுக்கு ஏற்கனவே உதயசீர் சின்னத்தில் 6 கொடுத்தாங்க, இந்த முறை அதையும் குறைச்சி 2, 3 கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு குறைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கலாம். அதனால அதிகமாக கேட்டோம்னா 10, 12 நமக்கு ஒரு 7, 8 வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பார். ஒருவேளை சார், இப்போ நம்ம பேசிட்டு இருந்த தலைப்பையொட்டி விஜய் அவர்கள் குறித்து ஒரு பவர்ஃபுல்லா இல்லை இன்னும் அவங்க அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு பார்த்தாலும் கூட அந்த ஒரு அச்சம் அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கு இருக்கா? ஏன்னா விஜய் ஆட்சியை பிடிக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் இல்ல தெரியும் சார், அந்த இளைஞர்கள் எல்லாம் அவங்க பின்னாடி போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நடந்துராதுன்றது திரும்ப திரும்ப சீமான் அவர்கள் பேசுறாரு, திருமாவளவன் அவர்கள் பேசுறாருன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது, பிஜேபி கால் பதிக்க முடியாதுன்னு பேசுனாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு வந்துருவாங்க தானே. மதிமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கான்னு ஏன் யாருமே பேச மாட்டாங்க? தேமுதிக ஆட்சியை பிடிக்கான்னு ஏன் யாருமே பேச மாட்டாங்க? அவங்க அந்த இடத்துக்கு நகரலை. அந்த சண்டைக்கு வந்தால் தான் உன்னால் முடியாது. ரேஸ்லேயே இல்லாதவங்களை வச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்க? அப்போ பாஜக ரேஸில் இருக்குது. விஜய் இன்னைக்கு 26 தேர்தலில் இன்னைக்கு நிலைமைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டு கிடையாது, எல்ஓபி ஆப்போசிஷன் பார்ட்டி லீடராக வரப்போகிறது கிடையாது. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு எல்லா பக்கத்துலேருந்து இருக்குது. 360 டிகிரி ஓட்டு எடுக்கிறார். திமுகலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, விடுதலை சிறுத்தையிலேருந்து, பாமகலேருந்து, பாஜகலேருந்து, சீமான்லேருந்து எல்லா பக்கமும் எடுக்கிறார். அப்போ எல்லா கட்சிக்கும் அந்த பீதி வரக்கூடியது. அவங்க நாங்கள் எடுத்த சர்வே பல இடங்களில் 20% வரைக்கும் வரும். நான் ஒரு 10% கேரண்டியாக வரும்னு நம்புகிறேன். அப்போ 10%னாலும் இருக்கிற ஓட்டு தானே, யாருக்கோ நேற்று வரைக்கும் விழுந்துட்டு இருந்த ஓட்டு தானே. 10% இது வரைக்கும் ஓட்டு போடாதவர்கள் கிடையாதுல்ல. அப்போ எல்லா கட்சிக்கும் ஓட்டு, அப்போ எல்லா கட்சிக்கும் அந்த பீதி வரக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஸோ இந்த கூட்டம் குறித்து பேசும்போது சார், மீசையை முறுக்கி பேச வேண்டிய இடத்துல நாங்கள் பேசுவோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் அதை விமர்சிக்கிறாரு, எங்க அவங்க பேசியிருக்காங்கன்னு. இது எல்லாமே அந்த சீட்டை அதிகப்படுத்துறதுக்கு மட்டும்தான். தோழமை சுட்டுதல் அப்படின்னு சொன்னவர் புதிய வார்த்தையை கண்டுபிடித்தவர் அண்ணன் திருமாவளவன். அதாவது நீங்க எல்லாம் குட்டி காட்ட வேண்டாமா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போ இதே திருமாவளவன் அவர்கள் கலைஞர் அவருடைய கூட்டணியில் 2006-11 காலகட்டத்தில் ஈழ விடுதலை இறுதிப் போர் நடந்துட்டு இருந்த போது திருமாவளவன் நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவரே ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ரிபலாக இருந்தவர் திருமாவளவன். இன்னைக்கு அவர் ரொம்ப அமெரிக்கா அப்படி ஆகிட்டார். நம்ம சொன்னோம்னா கூட்டணியில் நிறைய பேர் கல்லெறியை பார்க்குறாங்கன்னு அதையே மாற்றி சொல்வார். அவருக்கு தெரியும் இதை அவர் பக்குவப்பட்டுட்டதா நினச்சிக்கலாம், சமரசமாயிட்டா நினச்சிக்கலாம், இது அவர் பார்வை. ஆனால் அவர் மீசையை முறுக்கிற இடத்துல இல்லைன்னு அவர் தெரியும். ஆனால் அவர் டிமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறாரு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அவர் 6 வாங்க மாட்டார், கூட கேட்பாரு. ஆனால் அதெல்லாம் கிடைக்காதுன்னு நான் சொல்ல. அது கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்ல. இருக்கிற கட்சிகள்லேயே அதிகமான லாபம் அடையக்கூடிய கட்சி அவர் தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். இதில் குறிப்பாக அம்பேத்கரிசம் பற்றி பேசும்போது பாஜக ஒட்டி அவர் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறார் சார். கடவுள்களை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏற்புடையதில்லை. முருகர் மாநாடு அப்படின்னு பேசுகிறாங்க. கேரளாவுக்கு போனால் ஐயப்பனை தூக்கி வச்சுக்கிறாங்க. பிஜேபியாவது இந்து முன்னணி நடத்துகிற மாநாட்டுக்கு துணை போய் நிற்குது. சரிங்களா? திமுக அரசு கோவிலுடைய காசை எடுத்து எதுக்கு முருகர் மாநாடு நடந்துச்சு? ஆசிரியர் வீரமணி அவர் பகுத்தறிவு சொல்லக்கூடியவர், அந்தவங்களுக்குலாம் தாய் கழகமாக இருக்கு. அவர்கிட்ட கேளுங்க இது மாநாடு தேவையான்னு. திமுக அரசு ஏன் நடந்துச்சு? பிஜேபியை நீங்கள் இந்துத்துவ கட்சி தானே சொல்லிட்டு இருக்கீங்க டே ஒன்லேருந்து. அப்புறம் அவங்கள விமர்சனம் பண்ணுறது. நீங்கள் பகுத்தறிவுன்னு சொல்லி கடவுள் மறுப்பாளர்னு சொல்லி உங்கள் கையிலேருந்து காசு கொடுக்கல, முருகன் கோயிலேருந்து காசு எடுத்துட்டு நீங்கள் முருகர் மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் காசு எங்கேருந்து எடுத்தீங்க? ஒரு அக்கௌண்ட் காட்ட சொல்லுங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் முருகன் மாநாடு பழனியில் நடந்த மாநாட்டுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லு. அவர் தமிழ்நாடு அரசு நாங்கள் 200 கோடி ரூபா கொடுத்தோன்னு சொல்லட்டும். நான் தமிழ்நாடு அரசு நடத்தின்னு சொல்லிடுறேன். கோயில்கள்லேருந்து காசு எடுத்து நான் எடுத்துட்டு நீங்கள் பட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. இதுதானே உங்களுக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. கோயில் காசுனா கோயில் நடத்தியதுன்னு சொல்லணும்ல. நீங்கள் உங்கள் திமுக நடத்துங்க, திமுக நடத்தின்னு சொல்லிட்டு போங்க. தமிழ்நாடு அரசு ஃபண்ட் பண்ணுங்க, தமிழ்நாடு அரசு நடத்தின்னு சொல்லிட்டு போங்க. கோவிலேருந்து காசு எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு நடத்த சொல்ல என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க? உங்களுடைய வேலையாது. நீங்கள் மதச்சார்பற்ற அரசு தானே. ஏன் பண்ணீங்க? ஏன் நீங்கள் இஸ்லாமியர் மாநாடு நடத்தலை? ஏன் நீங்கள் கிறிஸ்துவர் மாநாடு நடத்தலை? ஏன்னா அங்கேருந்து காசு எடுக்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? இஸ்லாமியர்கள் ஒரு உலேமா ஃபண்ட்லேருந்து ஒரு காசு எடுப்பீங்களா? சர்ச்சுகளுக்கு வரக்கூடிய நிதியிலேருந்து ஒரு காசு எடுப்பீங்களா? அறளைத்துறையில் சாமிகள் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட காசு நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. எடுத்துட்டு மாநாடு நடத்துகிற மாநாடு சொல்லிவிடுவீங்க. அப்போ நீங்கள் பிஜேபி முருகர் மாநாடை வச்சு சாமியை வச்சு அரசியல் பண்ணுதுன்னு நீங்கள் தோழமையில் இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணுது? அவர்கள் எதுக்கு நடத்தினாங்க? எல்முருகன் நடத்தினார். கந்தசஷ்டி கவசம் பிரச்சனை வந்தபோது எல்முருகன் மாநில தலைவர் இருந்தபோது முருகன் வேல் யாத்திரை நடத்தினார். அவர் அரசியல் பண்ணார். இன்னைக்கு இந்து முன்னணியுடைய போர்வையில் பிஜேபி அரசியல் பண்ணுது. எல்லாம் ஓகே ரைட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முருகனுடைய பக்தியை வளர்க்கறதுக்காக பண்ணீங்களா? அப்ப திமுக பண்ணா முருக பக்தியை வளர்க்கறதுக்காக, பாஜக பண்ணா அரசியலுக்காக. என்ன ஆச்சரியம்? சரி, இன்னைக்கும் இருதராஜ் என்ன அரசியல் பண்றாரு? தமிமும் அன்சாரி என்ன அரசியல் பண்றாரு? கூடவே இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா என்ன அரசியல் பண்றாரு? அவர்கள் என்ன பேசுறாங்க? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி மதவாதம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி மதவாதம் கிடையாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட வச்சிருக்கீங்க. அது என்ன கட்சி?
அப்ப நீங்க எல்லாம் இதெல்லாம் மதச்சார்பற்ற கட்சி ஆயிருதா? இஸ்லாமியர்களுக்காக போராடுற கட்சின்னு சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கு? பட்டியலினத்துக்காக முதல் குரல் கொடுக்கும் விடுதலை சிறுத்தைகளை நீங்க மறுப்பீங்களா? அப்ப உங்களுக்கு பட்டியலத்தோட அடையாளப்படுத்த மாட்டாங்களா? தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சொல்ல மாட்டாங்களா? அப்ப அவர்கள் எல்லாம் மத சார்போடு இருக்கலாம், பிஜேபி மட்டும் துறவியா இருக்கணுமா? இல்ல அவங்க ஒவ்வொரு மாநிலத்துல ஒவ்வொரு கடவுள் பேரை வச்சு ஒவ்வொரு இடத்துலயுமே இதை தான் செய்யறாங்க அப்படின்றதுதான். எந்தெந்த ஊர்ல இது நடக்குதோ அதானே செய்வாங்க. பட்டியலத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய திருமாவளவன் மனசாட்சியோடு சொல்லிட்டு குரல் கொடுத்துருக்கிறாரான்னு. தமிழ்நாட்டில் எவ்வளவு பட்டியலத்திற்கான கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, அது குரல் கொடுத்துருக்காரான்னு சொல்லுங்க. கயிறு கட்டுறதுல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, ஜாதி அடையாளம் எவ்வளவு வந்திருக்கு, பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு வேரூண்டி இருக்கு. டிஎன்பிஎஸ்சியுடைய கேள்வித்தாளர்கள ஜாதிங்க, எல்லா தலைவர் பேருக்கு பின்னாடி ஜாதிங்க. ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரா? யூபிஎஸ் உடைய கொஸ்டின்ல காம்ப்ளிமெண்டரியா ஈவே ராமசாமி நாயக்கன் வந்துருச்சு. பெருமைப்படுத்தும் தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி போராட்டத்தை முன்னெடுத்தது யாருன்னு கேள்வி புரியுங்களா? காம்ப்ளிமெண்டரி கொஸ்டின். அதுல ஈவே ராமசாமி பெரியார்னு வந்தது, ராமசாமி நாயக்கன் வந்ததை அண்ணன் விஜய் வரைக்கும் சண்டைக்கு வர்றார். ஜாதி பெரியார்கே ஜாதி. இப்ப யாரும் கேட்கவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி நேற்று நடந்து முடிஞ்சு 24 hours முன்னாடி எல்லா தலைவருக்கும் ஜாதி பேர். வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் உட்பட நாங்க சொல்லிட்டு போவோம், நாங்க ஜாதியா பார்க்கல, அதை வந்து அவருடைய அடையாளமா பார்க்கிறோம் சொல்லிட்டு போவோம். நீங்க தான் மறுப்பாச்சே. ஜிஎன் செட்டி ரோட்ல நீங்க செட்டி எடுத்துட்டு ஜிஎன் ரோடுன்னு போடுவீங்களே, கோபதி நாராயண சாலைன்னு போடுவீங்களே, பசுமன் முத்துராமலிங்க போட்டு பிராக்கெட்ல தேவர் சாலைன்னு போடுவீங்களே. அப்ப நீங்க எதுக்கு போட்டீங்க? டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு கண்ட்ரோல் இல்லையா? எதுக்கு இத்தனை ஜாதிகள் வந்துச்சு? அப்ப அவர் ஜாதி அப்ப அண்ணன் திருமாவளவன் கேட்டிருக்கிறாரா? நான் கேட்கறது ஜாதிக்காக இருக்கக்கூடிய விஷயத்த பிரச்சனையை கேட்டிருக்கிறாரா? அவர் ஜாதியை ஒழிப்போம் சொல்லிட்டு நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாரா? அப்ப அவர் தோழமை சுட்ட மாட்டேன்றாரு. அப்ப அவருடைய களம் அது. அப்ப செய்ய மாட்டாங்க. அப்ப அயோத்தியில வந்து ராமர் நிற்கிறா செய்வாங்க, கேரளால ஐயப்பன் இருக்கிறாரா செய்வாங்க, தமிழ்நாட்டில் முருகன் இருக்கா செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் குரல் கொடுப்பாங்கல்ல. பாமக வந்து வன்னியர் சங்கம்னு வச்சிருக்குல்ல. டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியலத்தோருக்காக குரல் கொடுக்குறாருல. சேதுராமன் அவர்கள், வாண்டியார் அவர்கள் எல்லாம் அந்தந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்குறாங்கல்ல. அப்படித்தானே செய்வாங்க. இந்த மாநாடு முடிஞ்ச உடனேயே திருமாவளவன் அவர்களும் வைகை செல்வன் அவர்களும் சந்திக்கிறாங்க சார். இது வந்து ஒரு பேசு பொருளாகுது. இது இந்த திமுக கூட்டணி உறுதியா இல்லை அப்படின்றது அண்ணாமலை அவர்களும் இதை சுட்டி காட்டியே பேசுறாரு. அவர் திமுகலிருந்து விலகுவோம் இல்லை சீட்டை அழுத்தம் கொடுப்போன்றதெல்லாம் சுட்டி காட்டி, அப்போ மேபி திருமாவளவன் அவர்கள் அதிமுகவோட இணையருக்கான ஒரு முயற்சி எடுப்பாரா? இயல்புல திருமாவளவர்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணக்கூடியார். நான் வந்து அண்ணே நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னா வேண்டாங்க தேவையெல்லாம் பிரச்சனை வந்துடும் சொல்ல மாட்டார். வாங்க சோதரரை இங்கே வாங்க இங்கே இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். புரியுங்களா? அப்படி தான் அவர் வந்து அவர் எல்லாருமே அப்படி அரவணைச்சு தான் பழகிருக்கார். அதனால திரு வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசு நல்லா பேசு அப்படின்னு ஒரு புத்தகம் போகிறார். அது நல்லா பேசு பொருள் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து சேல்ஸ் கூடிடும், அவ்வளோதான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி அந்த புக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அண்ணன் திருமாவளவன் கையில் கிடைச்சல அவர் புண்ணியத்தில் இருந்து புக் வந்துச்சு. அவர் புக்கை பற்றி பேசும்போது ஒரு காம்ப்ளிமெண்ட், நான் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவர் ஒரு படிப்பாளி, திருமாவளவன் பெரிய படிப்பாளி. அவருடைய புத்தகங்கள் ரூமில் வந்து நான் பார்த்துருக்கேன். அவருடைய ரூம் வந்து ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி தான் இருக்கும். கட்டில் தவிர மற்ற சுற்றி புத்தகங்கள் தான் இருக்கும். 4 பக்கம் புத்தகங்கள் தான் இருக்கும். நடுவில் கட்டில் இருக்கும். கட்டில் மேலே 4 புத்தகம் வச்சிருப்பார். புத்தகத்தை படுத்து படுத்துவார். நிறைய படிப்பார், நிறைய எழுதுவார், தொடர் முயற்சி பண்ணுறாரு. அதனால திருப்பி ஃபேஸ்புக் லைவ்லாம் போடுவார். வந்து தொடர்ந்து பண்ணுவார். டாக்டரேட் படித்து பட்டம் வாங்கினவர். சரிங்களா? எதில் அப்படிங்கிற விட்டுருக்கு படித்து வந்து முனைவர் பட்டம் வாங்கினவர். ஸோ வந்து அவர் வந்து அந்த முயற்சியில் இருக்கு. அதனால அவருக்கு புத்தகத்தை கொடுத்துருக்கலாம். இவர் வந்து ஒரு ஆசிரியர் அடிப்படையில் வந்து திரு வைகைச்சல் வந்து பேசிக்கலாக ஒரு டீச்சர். ஆனால் ஒரு புக் எழுதுறாரு, புக் எழுதி போய் கொடுக்குறாரு, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்னல அதிமுகவோட திருமாவளவன் சேர வாய்ப்பு உண்டு. பாஜக சேராத வரை, பாமக இல்லாத வரை, பாமக விஜய் பக்கம் போகாது, பாமக திமுக பக்கம் போகாது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு தருணம் வரைக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக அரசு விமர்சிக்கிறார். அப்போ அவர் வந்து ஏடிஎம்கே கூட தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து திருப்பி அதே கதை தான், திருமாவளவன் அவர்கள் சொன்ன அதே கதை தான். அவர் வந்து விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ அவங்க ஏடிஎம்கே பிஜேபி சொல்லிட்டு தான் வந்தாகணும். அப்போ பாஜகவும் அங்கே இருக்கும்போது பாமகவும் அங்கே இருக்கும்போது எப்படி ஒரு சேர்வார் நினைக்கிறீங்க? ஸோ நட்பு பாராட்டக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு பாராட்டி நாங்கள் பேசப்போனேன். அது மாண்பு முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்காக என்னுடைய வாழ்த்து, என்னுடைய சந்தோஷம். என்னுடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க, 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். அதனால் நான் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கேன்னா அவரும் நம்ப மாட்டார், அவர் பாண்டேக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு நீங்களும் நம்ப மாட்டீங்க. இது ஒரு அரசியல் தாண்டிய உறவு. இல்லை சார், இதில் ஏன் திரும்ப அந்த கேள்வி முன்வைக்க வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் பாஜகவும் அதிமுகவும் சேராத வரைக்கும் ஒரு கணக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சேர்ந்துட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பாஜக தான் அதிகமாக பேசுது, அதிமுக பாராமுகமாக தான் இருக்கு. ஒருவேளை விலகுவாங்க, அப்ப விசிக அண்ணாமலை அவர்கள் திமுக கூட்டணி பத்தி என்ன சொன்னாரு? இப்பதானே நீங்க மென்ஷன் பண்ணீங்க. திமுக கூட்டணி வந்து ஃப்ராகைலா இருக்கு, உடையிற கண்ணாடி மாதிரி இருக்குன்னு அதிமுக பாஜக கருதும். இதே கருத்தை அண்ணாமலை அவர்கள் சொன்னது போலவே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி எந்த நேரம் உடையலாம் சொல்லியிருக்காரு. அப்ப அதுதான் உண்மையா? சோ அவரவர் கூட்டணி செய்வாங்க சார். இப்போ அதிமுக விலகுனா விசிக போய் சேர்ந்தறணும்ன்றது ஒரு கணக்கு. இந்தியாவை வந்து நாங்க சிதறடிச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா?
நம்ப முடியாது. அவ்வளவுதான். அவரவர் கூட்டணி அவரவங்க சொல்லணும். அப்ப அவங்க சேதாரத்தை எங்களுக்கு வந்து லாகூர்ல அடிச்சிட்டாங்கன்னு அவங்களே சொன்னாங்க, ராவல்பிண்டியில் அடிச்சாங்கன்னு அவங்களே சொன்னாங்க. முடிஞ்சு வச்சுக்காது. நம்ம 9 இடம் சொன்னா அவங்க 12 இடம் சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது முடிஞ்சு வச்சுக்காது. நமக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அப்ப இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வலுவா இருக்குது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. வலுவிழந்து இருக்குது, உடைஞ்சிடலான்னு பாஜக கருதுது. அதே போல அதிமுக பாஜக கூட்டணி உள்ள நினைக்கிறாங்க. அவங்க வந்து முன்னாடி ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே. தெரிஞ்சு தெளிஞ்சு 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு முடிவு வந்திருக்காங்க. ஸோ 2026 தேர்தல் ஒன்றாக சந்திக்க போறாங்க. அதுல எந்த குழப்பமும் இல்லை. பாஜகவுக்கு அமித்ஷா அவர்கள் கொடுத்த செய்தி, அதிமுக மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள், நம்முடைய கூட்டணி உறுதியானது, இறுதியானது, அவங்கள ஹாப்பி பண்ற மாதிரி நடந்துக்குங்க, அவ்வளவுதான். அப்ப இப்ப பிஜேபி காரங்களா எப்படி பயங்கரமா ஹாப்பி பண்றதுங்கிற கிளம்பிட்டாங்களே தவிர, உங்களுக்கு நம்ம வந்து குஷிப்படுத்திடுங்கிற கிளம்பிட்டாங்களே தவிர, கூட்டணி தொடருமா தொடராதாங்கிற கேள்வி இப்ப இல்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. இப்ப நீங்க சொல்லும்போது சார், அதிமுக வந்து ஒருவேளை விலகுச்சு அப்படின்னா அதன் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குரிய நிரந்தரமா ஒருவேளை கேள்விக்குள்ளாகாது. என்ன வேணா நடக்கலாம் இல்லையா சார்? 2026 இல்ல, எல்லாமே நடக்கலாம். நம்ம 2026 இல்ல. ஆனா அதுதான் அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் திருமாவளவன் அவர்கள் மீசையை முறுக்குவேன் அப்படின்னு அது வந்து இல்ல, அது வந்து டிஎம்கே கொடுக்குற செய்தி இல்ல, தொண்டர்களுக்கு கொடுக்குற உற்சாகம். திமுக போய் அவர் மீசையை முறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக கேட்டாலே கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, அவங்களும் கொடுப்பாங்க. அவர்களும் ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்காங்க, இவருக்கு நல்ல ஒரு ஓட்டு இருக்குன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து நாங்கெல்லாம் யார் தெரியுமான்னு சண்டை போடல, பாத்துக்கங்க உங்களுக்கு தெரியும் நம்மலாம் எவ்வளவு செல்வாக்கோட இருக்கோம்னு, நான்லாம் இணக்கமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் வாங்குற இடத்துல இருக்காரு தவிர மிரட்டி வாங்குற இடத்துல இல்லை. அதற்கான அவசியமும் இல்லை. இன்னொரு கூற்றம் முன் வைக்கிறாங்க இல்லையா சார், விசிக எந்த பக்கமோ வெற்றி அந்த பக்கம் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னு சொல்லாத கட்சிகள் யார் வெற்றி பெறுவாங்கன்னு தீர்மானிக்க பாமக தான் வெற்றி கூட்டணி, பாமக தான் வெற்றி கூட்டணி, தேமுதிக தான் வெற்றி கூட்டணி, பாஜக தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இல்ல சார், இந்த நேரத்துல விசிகா மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா சார்? விஜய் அவர்கள் இந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறாங்க, அதிமுக வரணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக இப்ப நினைக்கல. அதிமுக வந்து திமுக வந்து நீங்க வெளியேறினா போதுன்னு நினைக்குது. அதற்கு வேணா முயற்சி பண்ணலாம். திமுக கூட்டணியை உடைப்பதற்கு இவங்க முயற்சி பண்ணலாம். இங்க வர்றதற்கான ஆள் அங்க இல்ல. அவங்க வந்து அதிமுக கூட்டணி வரவேற்கும். ஆனா அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கு. அதிகபட்சமா போனால் மதிமுக இந்த பக்கம் வரலாம். அதிகபட்சமா போனா, ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க அவங்க அதிமுக கூட இருந்திருக்கிறாங்க, பாஜக கூட இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வராது. திமுக எங்களை வந்து புறந்தள்ளிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து வருத்தப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா விசிக வந்து வருத்தப்பட்டு சொல்ல முடியாது. அவங்க சீட் அலோகேஷன்ல தான் ஒரு வருத்தத்துக்கு வர முடியும். நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து ஒரு நிறைவு பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து 1+2 ஆஃபர்ல இருக்காரு. விசிகாவை குசிப்படுத்தினா மார்க்சிஸ்ட் அண்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டையும் சேர்த்து குசிப்படுத்துற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் மதிமுகவும் சேர்த்து குசிப்படுத்துற மாதிரி. அவர் வந்து அந்த மக்கள் நல கூட்டணியில் அவர் வந்து பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணதுனால பெரிய அளவுக்கு வந்து அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமானதான். எல்லாரையும் அரவணைச்சு போறேன். விஜயகாந்த் ஒரு பக்கம், வைகோ ஒரு பக்கம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுல ஒரு முக்கியமான பங்களிச்சார். அந்த பழைய நட்பு அப்படியே தொடர்ந்து அந்த மக்கள் நல கூட்டணி தான் அப்படியே தேமுதிக தவிர அப்படியே அங்கே போய் நின்றுச்சு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒருங்கிணைப்பு. அப்போ வந்து திருமாவளவர்களை வந்து சந்தோஷமா வச்சுட்டோம்னா மற்றவங்களை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணிங்கிற மாதிரி தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால அவரை வந்து பகிச்சுக்க மாட்டாங்க திமுக. ஆனா அப்ப இந்த கணக்கீடெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியே விசிக தான் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. திமுகவின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் அவசியம். விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என்பதல்ல, அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப அவசியம். அதில் அது வந்து எல்லாமே வந்து முக்கியமான கட்சி தான். இந்த இடத்துல இந்த மாதிரி காம்படிஷன் கடுமையாக போயிட்டு இடத்துல நம்ம பார்த்துருவோம். கடந்த ஒரு 5-6 தேர்தலில் 3%, 1.5%, 5%, கட்சிக்கு பார்த்தா 1.5%, கூட்டணி பார்த்தா 3%, ரொம்ப நெருக்கி தான் இருக்கு. ஒரு 15% ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? 2011 ஸ்வீப் வந்துச்சு. 11க்கு பிறகு ஸ்வீப் கிடையாது எல்லா பக்கமும். 2021 75 சீட் எடுத்துட்டாங்களே. ஜெயலலிதா இல்லாத அதிமுகவே 75 சீட் எடுத்துருச்ச கூட்டணியோட சேர்ந்து. உங்களுக்கு புரியல? 2011 200 சீட் எடுத்துட்டாங்க. திமுக 3வது இடம். விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவர். அப்படி ஒரு ஸ்வீப் வந்து இப்ப இல்ல, எந்த பக்கமே இல்லை. மக்களவை தேர்தலில் மட்டும் தான் இருக்கு, பிகாஸ் ஆஃப் அலையன்ஸ். அதே அலையன்ஸ் வச்சுக்கிட்டே 2021 அவங்களால பெற முடியல. இப்போ வந்து இவங்க ஒரு வலுவான அலையன்ஸ் ஆகிறனால அப்படி ஒரு நிலை. ஸோ விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப முக்கியம், நோ டவுட். அவர்கள் இல்லைன்னு அதுக்காக தான் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ரொம்ப சாதுரியமா ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறார். ஒருவேளை இவங்க ஏதாவது ரோசப்பட்டு கிளம்பிட்டாங்கன்னு என்ன செய்யறாங்கன்னா திரு கமலஹாசனை உள்ள பிடிச்சி போடுறாரு, தேமுதிக அவர்களுக்கு வலை வீசுறாரு. அதெல்லாம் வந்து ஒரு முன்ஜாக்கிரதைக்கான ஒரு ஏற்பாடு. அப்போ இந்த திமுக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடியை திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார்? ஏன்னா விசிக உள்ளிட்ட கட்சிகள்லாம் சீட் அதிகம். இன்னைக்கு எல்லாரை விட அதிகமா அந்த கூட்டணி கட்சியில டீல் பண்றதுல மாஸ்டரா இருக்கிறது வந்து திரு ஸ்டாலின் தான். கலைஞரை விட சீட் அதிகம் வேணும்னு தான் எல்லா கட்சியும் அது பேசி தீர்த்துவார். உங்களுக்கு 2021 ஞாபகப்படுத்தி பாருங்க. அண்ணன் சண்முகம் அவர்கள் வந்து இப்ப சொல்றாரு, எங்க வரலாற்றிலே கம்மியா நாங்க இவ்வளவு சீட்டு போட்டிட்டு 6 சீட் நாங்க வரலாற்றிலே போட்டு. மதிமுக எல்லாம் கோச்சு கிடைச்சு 2 கம்யூனிஸ்டும் கோச்சு. நான் நினைச்சேன் உடைய போது கூட்டணி.
ஆனால் என்ன கொடுத்தாங்களோ என்ன வாங்கினாங்களோ அப்படியே எல்லாரும் சத்தம் காட்டாமல் சம்மதிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் அடைக்கி 6 சீட் வந்துருச்சு. மதிமுகவுக்கு ஒருபடி மேலே போய் உங்கள் சின்னமும் கிடையாது, நாங்கள் சொந்த சின்னம்ட்டாங்க, திமுக சின்னம்ட்டாங்க, அதுக்கும் சம்மதிச்சிருச்சு. அப்போ வந்து அதை அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின்கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து அவங்க சொன்னால் அவருக்கு வந்து நான் ஏற்கனவே அந்த மேடையிலே சொன்னேன், அண்ணே விடுங்கண்ணே பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னால் சரின்னு கேட்குற மற்ற இடத்துல மற்றவங்களாம் இருக்கிறாங்களோ அதை வந்து அது எப்படி நம்ம வந்து கலைஞர்கிட்ட உரிமையாக சண்டை போட முடியும்னு நினச்சாங்களோ என்னமோ. அவர் வந்து என்னையா நினைக்கிற அப்படின்னா ஐயா நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு. இவர் வந்து என்னையான்னு கேட்காம விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அது வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் அரவணைச்சிடறாரோ அப்படின்னு பார்க்குறேன். தட்ஸ் வெரி பிரில்லியன்ட் மூவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 நான் பார்த்தேன். காங்கிரஸ்க்குலாம் 10 சீட் தேவையில்லைன்னு நினச்சேன், கொடுத்தாரு. இந்த முறை அது அப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமா சார்? ஏன்னா இவங்க போன டைம் நாங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. விசிகாலாம் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணோம், எல்லாருமே டிமாண்ட் பண்ணாங்க. திமுக தான் அதிகம் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதில் ஏன்னா அவர்களுக்கு தான் பிரதான தேவை. எல்லா கட்சியும் ஒரு வச்சுங்களேன், விடுதலை சிறுத்தைகள் தனியாக போகுது சரிங்களா, ஏடிஎம்கே கூட வாய்ப்பு இல்லை, அதில் விட்டுருங்க. திரு விஜய் கூட சேருது அப்படின்னா 7 சீட் எடுத்துருவாங்களா 8 சீட் எடுத்துருவாங்களா? ஒரு சீட் எடுத்தாலே ஆச்சரியம் தான். வந்தால் பெரிய விஷயம், எது ஒரு என்ன தெரியாதுங்கிறனால அதை கேண்டிடேட்டை பொறுத்து எதிரணிக்கிற பொறுத்து நம்ம அடுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து 4 சீட் வச்சிருக்காங்க கையில். உள்புல அப்போ கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நல்ல. அப்போ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஆனால் அவர் வெளியே போனால் என்ன ஆகுங்கிறத விட இவர் வெளியே போனால் திமுக என்ன ஆகுங்கிற கேள்வி தான் முக்கியமாக. அதனால் இந்த முதல் தேவை போத் பெனிஃபிஷியரி தான், 2 பேருக்குமே ஒரு தேவை இருக்குது, நிர்பந்தம் இருக்குது. ஆனால் அதிக தேவை யாருக்கு இருக்குன்னா திமுக. ஏன்னா திமுக தான் ஆட்சியை பிடிக்க போகிற கட்சி. இவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு போன வட்டம் 4 எம்எல்ஏங்க, இந்த வட்டம் 1 எம்எல்ஏ தாங்க, ஒன்றும் நட்டம் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க, 2 MP 1 எம்எல்ஏ நான் பார்த்துக்கிறேங்க. ஏன்னா அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குது, அடுத்த எலெக்ஷனில் அவர் சமாளிச்சுக்கலாம். ஆனால் திமுக ஆட்சியை விட்டால் ஒரு பெரும் தளர்வை சந்திச்சிடும். அதனால திமுக தான் பிரதான தேவை. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி 26ல இப்படியே தான் சந்திக்க போறாங்க அப்படின்னா, அதே போலதான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி அதே கூட்டணி, அது மட்டும் எப்படி சார் கேள்விக்குறியா? அதுதான் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணியில் யாரும் பேசல. இன்னும் வந்து விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக வந்து வரணும், இன்னும் வந்து பாமக வரணும். பாமக திருப்பி அங்கே பிளவுபட்டு கிடக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை என்ன செய்ய போறாங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுங்கிறது க்ரோ ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா 4 பேர் உள்ள ஒரு வெளியே போறதுக்கு யாரும் கிடையாது, மொத்தம் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ உள்ளதான் ஒரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஓவர் க்ரௌடடாக இருக்கு, அது கதவை அடைச்சு போட்டு பிடிச்சிருக்காங்க, உள்ள ஒரே சஃபகேட்டிங்காக இருக்குது. அப்போ வந்து இவர்கள்லாம் மாற்றி சொல்றது மூலமா திரு பேசணும் அவர்கள் நாங்கள் குறைய சீட்டுக்கெல்லாம் நாங்கள் இனிமேல் போட்டிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் கேரண்டியாக கூட கேட்பார். நான் மீசியை முறுக்கி கேட்குற இடத்துல இருக்கேன்னு திருமாவளவன் சொல்கிறேன். இதெல்லாம் என்ன சிக்னல்னா சண்டை போடுற சிக்னல் இல்லை, கூட சீட்டு கேட்குற சிக்னல். அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கன்னா அந்த கூட்டணி அப்படியே அழுத புள்ள பால் குடிக்கும், எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இங்கேயும் அழுகை இருக்குல்ல சார், ஏன்னா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியான்ற கேள்விக்கு இன்னுமே ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், அப்படி ஒண்ணுமே இல்லை. எல்லாருமே பாஜகவில் கேட்டா சொல்றாங்க. அமித்ஷா சொன்ன பிறகு யாருங்க மாத்தி சொல்ல போறா? சொன்னா நரேந்திர மோடி தான் சொல்லணும். அவரு அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்றாரு, என்டிஏ கூட்டணின்னு சொல்றாரு. அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலன்னு சொன்ன போது நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே போறீங்க? அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமை என்ன ஆட்சி, பாஜக ஆட்சி வாய்ப்பார் அவர். இல்ல சார், ஆட்சி அமைக்கும் போது அமைச்சர்கள் இருப்பாங்களான்றது அது உங்களுக்கு ஆட்சி வந்து ஏடிஎம்கே அமைக்க போங்கிற வந்தவர்கள் வந்துருச்சுல, அது இப்போதைக்கு இவ்வளவு போதும், அப்புறம் பார்த்து பார்ப்போம். ஸோ யார் முதலமைச்சர் யார் அமைச்சர் தான் சண்டை போட்டு இருக்கீங்க, கூட்டணி அமைச்சரவையா தனி அமைச்சரவையா? அப்ப ஆட்சி ஏடிஎம்கே உடையது 2026ங்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் பண்ணீங்க. இதற்கு முன்னாடி வந்த தம்பிகள் பூரா அதான் கேட்டாங்க, சார் ஏடிஎம்கே ஆட்சியில யாரெல்லாம் அமைச்சர்கள் பங்கு, வெரி கூட்டுங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, ஓகேங்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதற்கு நீங்க அப்ப திமுக ஆட்சி வரப்போகுதுன்னு நம்பிக்கை உங்க யாருக்குமே இல்லையே. இல்ல சார், இங்க கேட்டா என்னைய சங்கின்னு சொல்லுவாங்க, உங்களை எல்லாம் வந்து விசுவாசி சொல்லுவாங்க, பாத்துங்க. நான் வந்து ஒரு தடவை அப்படி சொல்லல. ஆனா நீங்க எல்லாம் சார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அப்ப யாரெல்லாம் சமைச்சா நீங்க கேபினெட் பிரிச்சுட்டு இருக்கீங்க. நான் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்றேன். நான் வந்து இல்ல சார், கேபினெட் பிரிக்கிறதுல ஒரு குழப்பம் வருங்கும் போது அந்த கேள்வி வருது. அதனால அப்படி ஒரு கேள்வி அதிமுக நான் வந்து கேபினெட் வரட்டும்ன்றேன். நீங்க கேபினெட்ல யாருன்னா அப்ப நீங்க வந்து உத்தரவாதமா இருக்கீங்க, நீங்க யூ ஆல் கான்பிடென்ட். நம்முடைய பேர் எல்லா தம்பிகளும் வந்து நீங்க எல்லாம் உறுதியா இருக்கீங்க. எப்படியும் போறவங்க பார்த்தா ஏடிஎம்கே ஆட்சி வந்துரும் போல தெரியுது. அதுதான் நான் சொல்றேன், ஏடிஎம்கே கூட்டணி வளர்கிற இடத்துல இருக்கு, திமுக கூட்டணி தளர்கிற இடத்துல இருக்கு. அது அங்க என்ன, ஏன்னா அங்க வந்து எல்லாரும் அக்காமடேட் பண்ண முடியாது. நீங்க கேட்டது போல எல்லாம் அங்க இடம் கிடையாது. கமலஹாசன் 2 சீட்டு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு கூட கொடுத்தாலும் எங்க போவாங்க? அப்ப திமுக தான் விட்டு கொடுக்கணும். திமுக விட்டு கொடுத்தால் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்காது. திரும்பி 2006 போல ஒரு குறைந்த சீட்டுகளோட வந்து ஆட்சி பிடிக்கும். 2006ல் 118 எம்எல்ஏ அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா 100ங்கிற நம்பரே தொடரல, 3 டிஜிட்டே தொடரல அவங்க. 2006 to 11 கடைசி வரைக்கும் 11 எலெக்ஷன் நடந்துச்சு, ஒரு சீட் கூட வர முடியல அவங்களால. 100ங்கிற நம்பரே தொட முடியல. ஆனால் அவங்க ஆட்சி தான் ஜெயலலிதா அம்மா வந்து மாற்றி வந்து சிறுபான்மை மைனாரிட்டி அரசு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திமுக விட்டு கொடுத்து போட்டியிட இடமே கம்மியாச்சுன்னா ஜெயிக்கிற இடம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பரீட்சை எழுதுறே 40க்குன்னா நீங்கள் வந்து 100 வாங்க முடியாதுல்ல.
நிறைவா சார், திருமாவளவன் அவர்கள் வச்சு பேசும்போது வேடன் அவர்களை இந்த திருச்சி மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாரு. அங்க செய்தி ஊடகங்கள் எல்லாம் வேடன் விசிகால இணைய போகிறார்ன்ற மாதிரி எல்லாம் பேசினதா வேடன் அவர்களே பதிவு செஞ்சிருந்தாங்க. இளைஞர்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேடனிடம் பேசி இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல கருத்துக்களை ஒட்டி தான் பேசுறாரு திருமாவளவன்? இது போல நிறைய பாடகர்கள் இருப்பாங்க. நம்ம வந்து தாமு ஏசா அல்ல தமிழ்நாடு முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கம்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அதை மாதிரி அங்கே மார்க்சிஸ்ட் பின்புலம் கொண்டவங்க இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்தாங்க 4 பாட்டு பாடினாங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரலாகும். அதை வச்சுலாம் யாரும் ஓட்டு போடுறது இல்லை. ஓட்டு போடுறதுங்கிறது வந்து திமுகவில் அதிமுகலாம் கலைக்குழு வச்சுருப்பாங்க. மூத்த தலைவர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் கலைக்குழு வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க. அதனால 4 ஓட்டு வந்துருமா என்ன? எம்ஜிஆர் போலே ஒருத்தர் வேஷம் போடுவார், விஜயகாந்த் போலே ஒருத்தர் வேஷம் போடுவார். அதனால் பாட்டு நல்லா இருக்குன்னா எல்லாரும் பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவ்வளோதான். அதற்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன போல் தாமியா காசா போன்றவர்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மேடைகளில் வந்து எப்பயுமே தார தப்பண்டையோட பாடுவாங்க. அவங்க ஆட்சிக்கில் வந்திருக்கணும் இன்னைக்கு. அப்படின்னா ஒரு இளைஞர்கள் வந்து உடனே வேடன் வந்துட்டார் அப்படின்னா 8 மொத்த இளைஞர்லாம் ஓடி வந்துடும். அதெல்லாம் பிஸ்னஸ். இளைஞர்கள் பூரா இப்போ 3 இடத்துல இருக்காங்க. பாஜக, நாம் தமிழர், தாவேகா. வேற எங்கேயும் இளைஞர்கள் கிடையாது. இல்ல ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும், இளைஞர்களை இன்னும் அதிகப்படுத்தணுன்றதுக்கு நல்ல பாட்டு கேட்பாங்க, அவ்வளவுதான். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இருக்கிறார், அனிருத் இருக்கிறார், ஏஆர் ரஹ்மான் இருக்கிறார். இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய பாடல்கள் அவர்களே இசையமைப்பாங்க, பாடுவாங்க, சொந்தமும். அவர்கள் ஒரு கட்சிக்கு போனாங்கன்னு என்ன ஆவாங்க? என்னைக்கு இருக்கக்கூடிய ஜாம்பவான் இளையராஜா இருக்கார், அவங்க ஒரு கட்சிக்கு போனாங்க, அவங்க நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி போறாங்க. கங்கைமரன் அவர்கள் பாஜகவில் சேர்ந்தாங்களே, முதலமைச்சர் ஆனாரா என்ன? எல்லாரும் வந்து தமிழ் திரையுலகம் பூரா வந்து ஐயோ அன்னைக்கு அங்கே வந்துட்டார் அப்படின்னு வாங்க. நமிதாலேருந்து குஷ்புலேருந்து கௌதமிலேருந்து அவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. கௌதமி அக்கா மட்டும் வெளியே விட்டாங்க, மற்றெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ என்ன கிடச்சி? இல்ல வேடன் அவர்களுடைய பாடலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலா அதை தாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் குரலா இருந்துச்சுன்னா எல்லாருமே காரில் போயிட்டு இந்த பாட்டை கேட்பாங்க. திருப்பி சொல்லுங்க. காரில் போயிட்டு பாட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாட்டை அப்புறம் எப்படி கேட்பீங்க நீங்கள்? அவர் எங்கே கொடுக்குறாரு? நீங்கள் போய் தரல நின்று போய் பார்க்க போறீங்களா? கேரளாவில் போய் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா? நீங்கள் உங்கள் வண்டியில் போகும்போது நல்லா இருக்கு பாட்டுன்னு கேட்டு போய் நீங்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க போறீங்க. ஏசி காரில் 4 பக்கம் கண்ணாடி மட்டும் வெளியில் நாய்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டை கேட்டு போயிட்டு சூப்பர் பாட்டுன்னு சொல்லிட்டு போகணும். அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்காது. அது இளைஞர்களை ஈர்க்கும் பாட்டு கேட்கறது, ஓட்டு வாங்குறதுக்கு இல்லை. நிறைவா இந்த 26 எலெக்ஷன் ஒட்டி இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறது டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அலைன்ஸ்? ரெண்டுமே இணையா இருக்கிறாங்க. திமுகவுடைய வெற்றி சுலபம் அல்ல. இதுதான் நீங்கள் நம்ம பொறுத்திருந்து பேசலாம். நன்றி.